மற்ற இன்னொரு ஆளோட பேர் சொல்லணும், அஜித் என்று சொல்லி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாண்ட பக்கம் இருக்கிற ஒரு ஆள். அதட்ட பக்கம் அவர்கிட்ட போய் வேலை வாக்குகள் எல்லாம் பண்ணது. அவன் நமக்குள்ள வந்து நின்ற வந்த சாவச்சேரி பிரச்சனைக்கு ஒரு கட்சி சாராம எல்லாருமே வந்து நின்றவ. டக்ளஸ் ஆக்கள் வந்து நின்றவ, அவன் தோழர் மேர் வந்து நின்றவ, எங்களோட தேசியம் காய்க்கிறபடியில் வந்திருந்தவங்க, சித்தட்டாக்கள் நின்றவங்க, அப்படி இல்லாதவங்க நின்றவங்க. அப்ப எல்லாரும் நின்றபடியா தான் அவ்வளவு நல்ல ஒரு சப்போர்ட்னு வந்தது. சேர்ந்து ஒவ்வொருத்தருமே என்ன தங்கண்ட கட்சிக்காரன் இந்த மாதிரி மாத்த வலிக்கிட்டேன். நான் ஒரு சாவச்சேரியில வெளியில ஒரு ஏனி பில்டிங் வெளியில நின்று ஒரு வீடியோ போட்டுனா நீங்க பாத்தீங்களோ தெரியாது. நீங்க யாருக்கு பொறுப்புன்னு சொல்லி இல்ல. இப்ப நான் இப்போ ஒரு கட்சிக்கு சார்பா ஏதாவது சொல்ல வலிக்கிட்டோம்னா மற்ற கட்சி அடிக்க வலிக்கிட்டு. உதாரணத்துக்கு ஏன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பற்றி நான் ஒன்றுமே போடையில கணவர் என்னோட குழம்பு வலிக்கிட்டான். இப்ப சும்மா ஒரு ஆளை வந்த அப்போ நான் பேச இயலாது. சும்மா அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கல்லன் அண்டெல்லாம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கல்லன் அண்டெல்லாம் சும்மா எல்லாம் பேச இயலாது. ஏதாவது ரீசனாவே அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முதலா வந்தது வந்து அமைச்சர் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அண்ணாவரால் வந்தவர். அதுக்கு அவர் வெள்ளை அண்ணாவரால் பேங்க்ல வேலை இருக்கைகளை வந்து கழிச்சவர். அதுபோல ரெண்டாவது அடுத்த நாள் கடை கடமை அமைச்சர் வந்தவர். நான் போய் அமைச்சர் ஆபீஸ்ல, அதாவது வந்து இபிடி ஆபீஸ்ல சிறிய தியேட்டர்ல, அந்த தியேட்டரும் எங்கண்டதான் அது வேணுமெண்டா கதை இருக்கு என்று சொல்றேன். நான் அந்த தியேட்டரும் எங்கண்ட மாமா ஸ்ரீதர் தியேட்டர் தான் அந்த தியேட்டர். நான் அங்க போய் அவரை சந்திச்சு இப்படி பிரச்சனை இல்லாம இருக்கு அந்த கதை என்றால் அவர் உறவராக்கெல்லாம் வந்து பார்த்து. பட் ஸ்ரீதரன் வந்து பார்க்கல. ஸ்ரீதரன் நான் போச்சினான் அப்படி இப்படி பேடி கொடுத்துட்டு போனார்கள். அப்ப அந்த கதையை விடுவோம், பரவாயில்ல, பாஸ். அப்ப நான் ஒருத்தருக்கும் சும்மா பேசிட்டே இல்லாது. இப்ப சுமந்திரனுக்கோ நான் கேட்கிறேன். கயந்திரன் வந்து டிசிசி மீட்டிங்ல சொன்னது இந்த லூசன் டாக்டர் திரத்தி விட்டா சொல்லி இல்லை தானே, என்னத்துக்கு நாங்கள் அதுக்கு அடிபடுதான்னு சொல்லி போட்டு அங்க நில்ல துடையில நில்ல இல்ல டாக்டருங்களுக்கு முக்கியம், டாக்டருங்களுக்கு வேணும் என்று சொல்லி மாத்தி கதையை சொன்னது. இதே கதையை நான் அங்கே பார்லிமெண்ட்ல கேட்டு நான் கேட்டிருந்தேன். உனக்கு ஒரு மண்ணாடி தெரியும் ஹாஸ்பிட்டல் உதாரணத்துக்கு இப்படித்தானே. இப்ப நாங்கள் இப்ப ஒரு விஷயம் மட்டும் செய்யறேன்டா, உதாரணத்துக்கு நான் அரசியல் செய்யறேன்டா, நாளைக்கு ரணசிங்க பிரேமதாசன் யாருன்னு சொல்ல தெரியணும், பட்டலாந்து படுகொலை வேண்டா என்னன்னு சொல்ல தெரியணும், 93ஆம் ஆண்டு ரணசிங்க பிரேமதா இப்படி போனவர்னு சொல்ல தெரியணும், அல்லது சந்திரிகா வந்து ஆட்சியில வந்து என்னென்ன செய்தவான்னு சொல்ல தெரியணும், அதுக்கப்புறம் கொப்பை கடுவேண்ட வரலாறு, அப்படி வரலாறு எல்லாம் தெரியணும் அரசியல் செய்யறேன்டா. அது மாதிரி ஒரு மெடிக்கல் சிஸ்டத்தை பத்தி கலைக்கிற மாட்டா, ஒரு பார்லிமெண்ட் எம்பி என்றாலும் கலைக்கிற மாட்டா. தெரியாட்டி தன் கட்சியில இருக்கிற 4 பேர்ட்ட கேட்கணும், தம்பி ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன டைப் இருக்குது, என்ன மண்ணாகடின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு சும்மா மீட்டிங்ல மைக்க வேண்டி போட்டு அந்த போட்டு முடிஞ்ச தான் அந்த எனக்கு. அப்ப நான் அங்க வச்சு பேசினான் பார்லிமெண்ட்ல, நீங்கள் உங்களுக்கு தெரியாட்டி யார்ட்டையா தெரியாத கேட்கணும். இன்கேஸ் நான் சும்மா ஒரு மைக்க வேண்டி உங்கள்ட்ட கேட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா தெரியுமாட்டா, அதுல சரத்துக்கு அவுட்டு விட்டு தான் போயிருக்கோம் அவருக்கு பேசினான். அப்படி போய் இப்ப கடைசியா இவருக்கும் டாக்டர் அமைச்சரோடையும் பிரச்சனைப்பட்டது. இந்த விஷயம் அந்த 3 ஜனாதிபதியையும் வந்து எங்களோட தமிழாக்கள் வேணாம் என்று வெறுக்கிறதுக்குரிய 3 காரணம் நீட்டா உங்களுக்கு சொல்லி இருக்கணும் ஆல்ரெடி. இப்ப முதலாவது வந்து ரணில் விக்ரமசிங்க, அது வந்து டக்ளஸ் என்ற பக்கத்தால சப்போர்ட் வரைக்கும் செலஸ்டீன் வச்சா ஆப்பு செலஸ்டீன் இப்போ மெசேஜ் பண்ணுவன் போட்டு கொண்டிருக்கிறார். நீங்க அதை பாருங்க ஒரு உதவிதான் செய்யறேன். பட் இப்படி நான் எனக்கு உதவி செய்து போட்டு 2 பேர் நெல்சன் மண்டேலா அந்த எல்லாம் குத்தி போஸ்ட் போடுறீங்கன்னு எடுக்கிறேன். அண்ணன் இப்படி செய்ய நீங்க லோயர் நீங்களே இப்படி போட்டா சார் நம்ம என்ன நினைக்க மாட்டேங்க. இது அரசியல் நாங்கள் அரசியல் மாதிரி செய்வோம். நாங்கள் உங்களையும் தூக்குவோம், உங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டாம், ஒரேடியா 20 ரூபா செஞ்சு விட்டுறான் இவர் எனக்கு லோயர் இல்லையாண்டு. அப்படி அப்ப நான் நம்பி எல்லாரும் செய்யல. அந்த பொண்ணு நான் இந்த ரெக்கார்டிங் கிடக்கு வேணும் என்றால் இந்த போன் கிடக்கு தெரியாது. அவர் எடுத்து 18ஆம் தேதி நான் அவர்கிட்ட எடுத்து சொல்றேன் அந்த கேஸுக்கு வாண்டு போட்டு. இப்ப இந்த அடுத்த திங்கட்கிழமை விடி எழுப்பி பாலா விக்னேஸ்வரனுக்கு சொல்றேன், இவன் என்னோட கதைக்கவே இல்லை. அது இப்ப இந்த செவ்வாய்க்கிழமை எனக்கு எடுத்து பேசுறேன், உனக்கு டக்ளஸ் பற்றி கதைக்கிறதுக்கு என்ன அது கதையடா இருக்கு, நீ சில கதையை கேட்டு கேட்கிறார். அப்படி என்ன எல்லாரும் வாட போற எல்லாருமே என்ன செய்யணும்டா, தாங்கள் வந்து தாங்கள் தான் அரசியலை செய்கிறோம், தாங்கள் தான் இவ்வளவு பிரச்சனையை கட்டியாரோம் எல்லாம் பேர் எடுக்க தான் வழிகடினோம். அங்க ராமநாதன் வந்து ஜென்ரேட்டர் கொண்டு வச்சுட்டு தான் நானிய பிடிங்கினான்ட்டார். பாலா விக்னேஷ் சாரி இவர் எங்கட என்ன பேர்
தம்பிராசா அண்ணையும் அதான் செய்தார். அதுக்கு பிறகு மன்னார்ல போயப்போ மன்னார்ல கோர்ட்ஸ்ல இருந்து வெளியால வந்த பிறகு 12 மணிக்கு எனக்கு பெயில் தந்தாச்சு, 12 ஹாலுக்கு பெயில் தந்தாச்சு. அதுல 2 பேர் சைன் பண்ணணும். அப்ப சைன் பண்ணதான் நான் சைன் பண்ணிட்டேன். மற்ற பக்கம் அஜித் ஒரு ஆளை கூட்டிக்கணும் சைன் பண்ணினேன். அதாவது வேற சைன் பண்ணது வேற யாரோ, இவன் அஜித் தான் சைன் பண்ண சொல்லி அப்படி அந்த பிள்ளைகளோட பேரையும் கருத்து சரி அது ஏதோ உதவி செய்து வந்து வச்சு கொள்வோம். 1 மணிக்கு வெளியால வந்திருந்தேன். நான் ஒரு கோர்ட்ஸ்ல ஒரு கதவால வந்து கிரவுண்டுக்கு சனம் வந்து 8 மணில இருந்து நிக்குது, 4 மணி மட்டும் போகாம சட்டம் வச்சு இழுத்து போட்டு ஜட்ஜ் வழியில போற நேரம் எல்லாம் ஜட்ஜின் கதவு எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் அடைக்க பண்ணி விட்டு தேவையில்லாத வேலை பார்த்தது அந்த புனித நாயம். அதே பிறகு இந்த கார்ல தினானு உங்களுக்கு காட்டுறேன் ஜேரண்டு பேரண்டு சொல்லியப்போ கோர்ட்ஸ்ல இருந்து வெளிக்கிட்டு ஓடி ரோட் மன்னார் பாலத்தை தாண்டி ஓடி திருப்பி மன்னார் பாலத்தை திருப்பி ஓடி அந்த திருப்பி அதுல ரவுண்ட ரவுண்ட் அடி அவங்க சனம் எல்லாம் ரோட்ல மறைச்சு திருப்பி ஓடி சைக்கிள் ஈரேன். அதாவது வந்து என்ன சொல்ற தலைவர் பங்கல்ல படத்திருந்தவர் என்று சொல்ற நாய் எல்லாம் இப்பவும் இருக்கு வெளிநாட்டுல இல்லை என்று சொல்லல. அப்படியான வேலை தான் இதை பார்த்து கொண்டிருக்கணும். அதுக்கான நான் தலைவரை கொண்டு என்னோட ஒப்படையில நான் என்ன சொல்ல வரேன் என்றால் இது நாங்கள் தான் செய்கிற மாட்டோம். அப்ப பாலா விக்னேஸ்வரன் நாங்கள் ஆஸ்திரேலியாவில இருந்து எனக்கு எடுத்து சொன்னவர் நாங்கள் கஷ்டப்பட்டு லோயர் அரேஞ்ச் பண்ணி தம்பிராசா வந்து எல்லாத்தையும் குழப்பி இப்ப பாருங்க நேற்றைக்கு நடந்த பிரச்சனைங்க நீங்க எடுத்து சொன்னீங்க தான் அவர் வந்தவர் தான் பிரச்சனை இல்லையா. அவர் நான் அதுல நின்று இருந்தால் நான் தம்பிராசாவே இருந்திருந்தா என்ன இருப்பேன்டா தண்ணி அடிக்குது 4-5 பேர் அடிக்கிறான் போக சொல்லி அந்த காரை வந்து சரி மோட்டர் பைக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஃபார்ம் பண்ணி போட்டு டாக்டருக்கு ஏதோ நடந்து போட்டு நான் போறேன் நீங்க வாரண்டா வாங்க வராங்க அது உங்களோட விருப்பம். திருப்பி இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே ஏற்கனவே நான் நிக்க கூடாது கோர்ட்ஸ்ல வழக்கு எல்லாம் இருக்கு. ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் வந்து இப்ப இருக்கிற டாக்டர் ராஜி வந்து